அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் சிவன் லிங்கம் இருக்குல்ல, அந்த லிங்கம் மாதிரியே விதை இருக்கும். இதுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு அசுரன் சிவன் மேலே ரொம்ப காலமாக தவம் இருந்து ஒரு வரத்தை பெற்றிருக்கான். அந்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் தலையில் கை வச்சாலும் அவங்க அந்த தலை வெடித்து இறந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்டுக்கிறான். சிவன் தன் மேலே அவனோட பக்தியை புரிஞ்சுக்கிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு அந்த அசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, சிவன் தலையில கை வச்சு அதை சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இறங்குறான். அப்போ செய்கிறாரு சிவபெருமான், ஆகா நம்ம உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு செடியில் விதையாக ஒளியிறாரு. அந்த செடி, அந்த விதை, அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அந்த செடிக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஐவேலங்காய் அப்படின்னு சொல்லி அந்த கொடி. அந்த கொடியில் தான் இப்போ அந்த லிங்கமான விதை இருக்கும். அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இது மாதிரி ஒரு கொடி இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் இலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதெல்லாம் இப்படி வரும். அதிலே பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். தர்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தர்பூசணி. அதே சின்ன வடிவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல பெரிய காயாக காட்டும் பாருங்கள். இப்படி இருக்கும். காயாக இருக்கும்போது இப்படி இருக்கும், பழம் இப்படி இருக்கும். இப்போ இந்த பழத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விதையை நம்ம எடுக்க முடியும். நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பழத்தை அப்படியே எடுத்தீங்கன்னா அதில் அந்த லிங்கம் விதை இருக்கும். பண்ணிக்க. அந்த இதை எங்கே கிடைச்சாலும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.